வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா லால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்தி. கொழும்பு மாநகரில் போட்டியிடும் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் உறுதிமொழி. அவசரகால சட்டத்தை தளர்த்துவதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வரவேற்றுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் வயோதிபர்களுக்கான உதவித்தொகையை அதிகரிக்க தீர்மானம். குருதேனிய பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர் தொடர்பில் மற்றொரு சம்பவம். துப்பாக்கிச் சூட்டில் 16 வயது இளைஞன் பலி. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் உறுதிமொழி வழங்கினர். சிறந்த கொழும்பு மாநகரை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என வேட்பாளர்களிடம் ஜனாதிபதி இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு மாநகர சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடும் 59 வேட்பாளர்களும் இன்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி முன்னிலையில் உறுதிமொழி வழங்கினர். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி கொழும்பு நகரை ஆச்சரியமிக்க நகராக மாற்றும் முயற்சியில் குடிசைகளில் வாழும் மக்கள் அகற்றப்படுவதாகவும் அவர்கள் கொழும்பிலிருந்து அனுப்பப்படுவதாகவும் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். கொழும்பில் பல குடிசைகள் அகற்றப்பட்டுள்ள போதும் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு கொழும்பு நகரில் வீடுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வேட்பாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி மேலும் பிரசார நடவடிக்கைகளின் போது கொழும்பு நகரை மாசுபடுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதன்போது கொழும்பு மாநகர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மேயர் வேட்பாளர் மிலிந்த மொரகொடவும் கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் 164 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு முன்னரான தொழிற்சங்கங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்டறிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மேல்மாகாண ஆளுநர் அளவி மௌலானா மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை ஊனமுற்றோரின் கரப்பந்தாட்ட சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் நேற்று மாலை அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். 2011ஆம் ஆண்டு ஊனமுற்றோர்களின் உலகக்கிண்ண கரப்பந்தாட்ட போட்டிகளில் வெண்கல பதக்கத்தை வெற்றி கொண்ட அணியின் வீரர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இதன்போது ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் 2013ஆம் ஆண்டு குறித்த கரப்பந்தாட்ட போட்டியை இலங்கையில் நடாத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. வெண்கல பதக்கத்தை வெற்றியீட்டிய உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதியினால் அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன. விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே, இலங்கை ஊனமுற்றோரின் கரப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் அமைச்சர் டிலான் பெரேரா ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அவசர கால சட்டம் தளர்த்தப்படும் தீர்மானத்தினை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இலங்கை வாழ் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட பெருமதியான நடவடிக்கையாகவே தாம் இதனை கருதுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் விக்டோரியா நியூலாந்து தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் நகரில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இதேவேளை தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் ஓ பிளேக் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை வரவுள்ளார். We do welcome the news that Sri Lankan President அவசர கால சட்டம் தளர்த்தப்படுவதற்கான யோசனையினை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமையை நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கை மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள மிக பெருமதியான நடவடிக்கையாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம். பிரதி ராஜாங்க செயலாளர் பிளேக் சுற்றுப்பயணம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். அவர் மிக ஆழமாக இலங்கையர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார். அரசாங்கம், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளுடன் அவர் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வார். அரசு அதிகாரிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அத்துடன் கட்சிகளின் தலைவர்களையும் அவர் கொழும்பில் சந்திக்க எண்ணியுள்ளார். அதேபோல் யாழ்ப்பாணத்திற்கு அவர் விஜயம் ஒன்றை மேற்கொள்ள எண்ணியுள்ளார். சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு உட்பட்டு செயற்படுமாறு நாங்கள் தொடர்ந்தும் இலங்கையிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இவற்றை அவர்கள் அவர்களது நாட்டில் செயற்படுத்த தவறும் பட்சத்தில் சர்வதேச சமூகம் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம். இந்த விடயங்கள் குறித்து பிளேக் அவரது விஜயத்தின் போது கலந்துரையாட உள்ளார். அவசரகால சட்டம் தளர்த்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி முன்வைத்த யோசனையை பிரித்தானியா வரவேற்றுள்ளது. நாட்டில் நிலவிய பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 2 வருட காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் அவசரகால சட்டத்தினை நீக்கியுள்ளமையை பிரித்தானியா வரவேற்பதாக கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த தீர்மானமானது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையாகவும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முன்னேற்ற படிமுறை எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தினை நீக்குவது தொடர்பாக பிரித்தானியா தொடர்ந்தும் அவதானித்து வருவதாக அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தை தளர்த்துவது தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கருத்து தெரிவித்தனர். அண்மையில் அவசரகால சட்டத்தை நீடிக்கும் பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பிரதமர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியது. LTTE அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களிடமிருந்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை மீட்க முடிகிறது. அதனை மிக விரைவாக மேற்கொள்வது சிரமம் என்பதனையும் கூற விரும்புகின்றோம். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் பொது உடைமைகளின் பாதுகாப்பிற்காகவும் அவசரகால சட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதற்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் ஒத்துழைப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். හදිසි නීතිය ඉවත් වී සාමාන්‍ය නීතිය බවට පත්වීම சட்டம் ஒன்று உள்ள நாட்டிலேயே அவசரகால சட்டத்தை நீக்கி சாதாரண சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நமது நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை. ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் மீண்டும் நமது நாட்டில் உறுதிப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும். இந்த நாட்டின் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாகவும் உத்தியோகப்பற்ற முறையிலும் விதிக்கப்பட்டுள்ள ஒடுக்குமுறைகளை நீக்க வேண்டும். அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்காக பிரதமர் பாராளுமன்றத்தில் கூறும் விடயங்கள் உண்மையா பொய்யா? உண்மை என்றால் எவ்வாறு அவசரகால சட்டத்தை நீக்குவீர்கள்? මර්ධනය ඉවත් කළ යුතුයි. හදිසි නීතිය ඉවත් කිරීම හොඳයි. அவசரகால சட்டத்தை தளர்த்துவது சிறந்த விடயமாகும். எனினும் அது ஒரு நீண்ட பயணத்திற்கான முதற்படியாக அமைய வேண்டும். மீண்டும் நமது நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு அனைத்து செயற்பாடுகளும் சட்டத்திற்கு அமைய நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாட்டில் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் கடந்த வருடம் கொண்டு வந்த 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை உறுதியாக நீக்க வேண்டும். தற்போது சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அவசரகால சட்டத்தை நீக்கியுள்ளனர். இந்த நிலையில் பல மாகாணங்களில் ராணுவத்தினருக்கு சிவில் நிர்வாகத்தை வழங்க உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தை நீக்கி இந்த நாட்டில் ராணுவ நிர்வாகத்தை ஏற்படுத்தி போலீஸ் ராஜ்யம் ஒன்றை உருவாக்க சதி திட்டம் தீட்டுகின்றார்களா என்பது குறித்து நாம் அவதானம் செலுத்த வேண்டும். காலம் தாமதித்தாவது அவசரகால சட்டத்தை நீக்குகின்றமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஒருபுறம் மகிழ்ச்சி அடைந்தாலும் அரசாங்கம் நடைமுறை சாத்தியமான விதத்தில் இந்த சட்டத்தை நீக்க செயற்படுவார்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக எமது நாட்டில் ஊடக ஒடுக்குமுறைகள் மற்றும் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் என்பன நீக்கப்படும் என நாம் நம்புகிறோம். විශේෂයෙන්ම අපේ රටේ මාධ්‍ය මර්ධනය ජනතාවට ඇති කළ ඇති වුණු මර්ධන ඉවත් වනු ඇතයි කියලා අපි ප්‍රායෝගිකව කල්පනා කරලා බලනවා. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவசரகால சட்டத்தை நீக்கியமை தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டார். தோளில் ஏற்பட்டுள்ள உபாதைக்கு கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இன்று உடற்கூற்று சிகிச்சையை பெற்றுக் கொண்ட பின் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் சரத் பொன்சேகா இதனை குறிப்பிட்டார். கடந்த 2 வருடங்களிலும் அவசரகால சட்டத்தின் ஊடாக என் மீது மாத்திரமே வழக்கு தாக்கல் செய்தனர். சிறந்த நோக்கத்துடன் இதனை அகற்றவில்லை. வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அவசரகால சட்டத்தை நீக்கியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டம் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சம் குறித்து கேட்டறியும் வகையில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா மலேக பிரதேசத்திற்கு அண்மையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகாபத்தை தோட்டத்திற்கு விஜயம் செய்தார். போகாபத்தை தோட்டத்திற்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் பிரதேச மக்கள் தமது பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர். அதாவது இப்ப உங்களுக்கு தான் இந்த பொதுமக்கள் மேல இவ்வளவு நம்பிக்கை, ஏதோ உங்களை பாதுகாக்கணுங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கீங்க. இப்படி ஒரு கடமை உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும்போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் இருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வராது தானேங்க சார்? அதாவது எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் முக்கியமா தோட்ட தொழிலாளர்களை தேடி வராங்க. மத்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வராங்களா சார்? அவங்கள போட்டு மக்களை பாதுகாப்பு பண்ணல, அவங்க ரூம்ல தூங்கி என்னது சார் மக்களை பாதுகாப்பு பண்றது?
உள்ள துணியை இங்கே பிளட் இருந்துச்சு, இந்த காலத்துல ஃபுல்லா கட்டி இருந்துச்சு. அப்படி செஞ்சு போயிட்டுங்க. நாங்க இல்லாடி அவன் கொஞ்சம் செத்து தான் வந்திருப்பாங்க. அவனை போவாட்டி உயிர் போயிருக்காங்க. திடீர்னு சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு போகல. ஆனா எல்லாம் கல்லத்துக்கு அடிக்கையில மயக்கம் வந்து அப்படியே விழுந்தாச்சு. தள்ளு கிடந்தாங்க, போயிட்டு பார்க்கையில. பிரதேச மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் உறுதியளித்தார். சந்தேகத்துக்கிடமான நபர்களினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் குடும்பத்தினரை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா சந்தித்ததோடு நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அதுல இருந்து ஒரு 30 அடி இங்கிட்டு கொண்டு வந்துட்டான்.